ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் கோதுமை ரவா வச்சு ஒரு டேஸ்டியான தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, இதில் ஒரு 1.5 டம்ளர் கோதுமை ரவா இருக்கும். இந்த 1.5 டம்ளர் கோதுமை ரவாவுக்கு நான் ஒரு மீடியம் சைஸு ஒரு 5 தக்காளி திருத்தி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு 4 பச்சை மிளகாவும் திருத்தி வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, குக்கரில் ரீஃபைண்ட் ஆயில் போட்டு கடுகு வெடிச்சுட்டுருக்கு. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, சோம்பு பட்டை அதெல்லாம் சேர்க்க போகிறது இல்லை. திருப்பி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்க்கணும். திருப்பி வச்சுருந்தேன் தக்காளி 4-5 திருப்பி வச்சுருக்கோங்க, அதையும் இதோட சேர்க்குறேன். இது நல்லா சுருள வதக்கின்றலாம். தக்காளி சாதம்னாலே தக்காளி கொஞ்சம் அதிகமாகவும் வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நிறையா பேர் வெங்காயத்தை ஈக்குவலாக நறுக்கிடுவா, அப்புறம் வெங்காயம் சாதம் மாதிரி ஆகிடும். எப்போதுமே ஒன்று தெரிஞ்சுங்கோ, தக்காளி தான் கொஞ்சம் கூட இருக்கணும், வெங்காயம் கம்மியாக இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இந்த பாருங்க, இதுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். கொஞ்சமாக காரப்பொடி சேர்க்குறேன். ஏற்கனவே 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக காரப்பொடி, அவ்வளோதான். இப்போ நல்லா சுருளாக வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் போட்டிருந்தோம் இல்லையா, உப்பு காரப்பொடி எல்லாமே இதுக்கு சேர்த்தாச்சு. எவ்வளோ சுருளாக வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ இந்த டயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை ரவாவை போட்டு ஒரு 2 பரட்டிக்க வேண்டியதுதான். பரட்டினுட்டு இதுக்கு திட்டமாக ஜலம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துட வேண்டியதுதான். இந்த பாருங்கள், கோதுமை ரவா சேர்த்ததில் நல்லா பெசரி வந்துடுத்து பாருங்கள். இதில் உள்ள எண்ணெய் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே கலந்த மாதிரி எடுத்து புட்டு மாதிரி வந்துடுத்தும். இப்போ இதுக்கு திட்டமாக ஜலம் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துடுறேன். இதுக்கு ஜலம் எவ்வளோ அப்படின்னா, 1 டம்ளர் கோதுமை ரவானா 1.25 டம்ளர் ஜலம். அப்படி இல்லை உங்களுக்கு அளவு தெரியலன்னா இது மூழ்கிற அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எவ்வளோ நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ, நீங்கள் ஜலம் விட்டால் மேலே நிற்கணும், இப்படி மூழ்கிற அளவுக்கு ஜலம் இருக்கணும். அதுதான் இதுக்கு கணக்கு. இப்போ நம்ம இதை மூடிட்டு ஒரு 2 விசில் விட்டுடலாம். 2 விசில் விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, 2 விசில் விட்டாச்சு, 10 நிமிஷம் ஆகிடுது. பாருங்க, குழையாமல் எவ்வளோ பளபளன்னு இருக்குது பாருங்க. டேஸ்டியான கோதுமை ரவா வச்சு ஒரு தக்காளி சாதம் ரெடி ஆகிடுது. கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மேலாக கொத்தமல்லி தழை சேர்க்க போகிறோம். சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். உங்களுக்கு வேணும்னா நெய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான தக்காளி வச்சு கோதுமை ரவா ரைஸு ரெடி ஆகிடுது. இது குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்டுக்கு நீங்கள் நார்மல் ரைஸில் தக்காளி சாதம் பண்ணுறத விட இந்த மாதிரி கோதுமை ரவாவில் தக்காளி சாதம் பண்ணி கொடுத்தீங்கன்னா இதில் ஃபைபர் ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அவளுக்கு சுகர் லெவலை ஏற்றாமல் கரெக்டாக நார்மலாக வச்சுருக்கும். நீங்களும் உங்கள் அத்தை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. பிடிச்சா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.